அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஹ்தத்து ராபியா 9ஆம் கிளாஸ் ஃபிக்ஹ்ல 4வது பாடம். ஸலாத்துல் முஸாஃபிரில் மரீலி, முஸாஃபிர் மற்றும் நோயாளியுடைய தொழுகை. ஸலாத்துல் முஸாஃபிரி, முஸாஃபிருடைய தொழுகை. எஜிபு வாஜிபாகும் மலாமன், ஒருவன் மீது சாஃபர அவன் பிரயாணம் செய்கின்றானே, மசாஃபத்தன் தொலைதூரம், சலாசத்தி 3 ஐயாமின் நாட்கள், 3 நாட்களுடைய தொலைதூரம் பிரயாணம் செய்கின்றானே அவன் மீது வாஜிபாகும். கசுரு சுருக்குவது, சலாத்திகி அவனுடைய தொழுகையை, ருபாயியத்தி 4 ரக்காயத் அவனுடைய தொழுகையை சுருக்குவது வாஜிபாகும். சுனாயியத்தன் 2 ரக்காயத்தாக. 3 நாள் தொலைதூரம் பிரயாணம் செய்கின்ற ஒருவன் அவனுடைய 4 ரக்காயத்து தொழுகைகளை 3 ரக்காயத்தாக, இது 2 ரக்காயத்தாக குறைத்து தொழுவது அவசியம். வலா கஸ்ர, கஸ்ர் கிடையாது. ஃபில் மக்ரிபி, மக்ரிபிலையும் சுபுகி, சுபுகிலையும் கஸ்ரு கிடையாது. ஏன்னா மக்ரிபுக்கு 3 ரக்காயத்து, சுபுக்கு 2 ரக்காயத்து. அப்போ 4 ரக்காயத்து இருக்கக்கூடிய தொழுகை அசரு லுகரு, இதை மட்டும் என்ன பண்ணலாம், அசரு லுகரு இசா, இந்த 3 தொழுகையை மட்டும் என்ன பண்ணலாம், கஸ்ர் செய்யலாம். 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தாக சுருக்கி தொழலாம். யஜூஜுல் கஸ்ரு, கஸ்ரு கூடும். ஃபி குல்லி சஃபரின், எல்லா பிரயாணத்திலையும். சவாவுன்கான, அது ஆகியிருந்தாலும் சரியே. ஃபி தாத்தின், அல்லாவுக்கு பிடித்த விஷயத்திலே, தாத்தினா கட்டுப்படுவதுன்னு அர்த்தம், அல்லாவுக்கு பொருத்தமான விஷயத்திலே ஆகியிருந்தாலும் சரியே. அவ்வளது ஃபி அம்ரின் முபாஹின், ஒரு வியாபாரத்தை போல, இல்லாட்டி ஒரு விளையாட்டை பார்க்க போகிறோம், ஃபுட்பாலை பார்க்க போகிறோம், கிரிக்கெட்டை பார்க்க போகிறோம், அதுபோல் ஃபி அம்ரின் முபாஹின், ஆகுமான விஷயத்துக்காண்டி அந்த பிரயாணம் இருந்தாலும் சரியே. ஒரு ஆகுமான காரியத்தில் அந்த பிரயாணம் ஆகியிருந்தாலும் சரியே. அவ்வளது ஃபி மகசியத்தின், ஒரு பாவமான காரியத்தில் ஆகிய அந்த பிரயாணம் ஆகியிருந்தாலும் சரியே. அப்போ எப்படி இருந்தாலும் கஸ்ர் செய்து தொழுவலாம். பாவமான காரியத்தில் என்ன, ஏதாவது ஒரு சினிமா பார்க்க போகிறது, சினிமா பார்க்க போகிறப்ப போகிற வழியில் தொழுதுட்டு போகிறது, அப்போ இந்த மாதிரி அது ஒரு பாவமான செயல் தானே. எப்போ சினிமாவில் பெண்கள் இருக்காங்களோ அது வரல பாவம். அப்போ அதுபோல் பாவமான காரியத்தில் இருந்தாலும் சரியே, எல்லா பிரயாணத்திலையும் கஸ்ர் செய்வது எஜூஜு கூடும். வலா எஜூஜுல் கஸ்ரு, கஸ்ரு கூடாது. இல்லா இதா ஹரஜ, வெளியேறினாலே தவிர. மின் ஃபி கரியத்திகி, மின் கரியத்திகி அவனுடைய ஊரை விட்டு வெளியேறினாலே தவிர. தஜாவஜ இம்ரானிகா, அவனுடைய சிட்டி, இம்ரான்னா அவனுடைய டவுனு, அவனை டவுனை விட்டும் கடந்தாலே தவிர. அவன் கிராமத்தை விட்டு வெளியேறி மேலும் அவனுடைய டவுனை விட்டும் வெளியேறினாலே தவிர கஸ்ரு கூடாது. அப்போ ஊரை விட்டு வெளியே போகணும். அப்போ நம்முடைய மாவட்டம் சொல்கிறாங்களா இல்லை என்ன சொல்ல வர்றாங்க, இல்லை நம்முடைய ஊரை விட்டு வெளியே போனால் தான் கஸ்ரு. நம்ம ஊரை விட்டு வெளியே போகாமல் ஊரில் இருக்கே கஸ்ரு கிடையாது. வலவு அத்தம்மல் முசாஃபிரு, ஒரு முசாஃபிர் பூர்த்தி ஆக்கினால், ருபாயியத்தை 4 ரக்காயத்தை பூர்த்தியாக்கினான். வலம் எஜ்லிஸ் பஹத ரக்காயத்தைனி, 2வது ரக்காயத்துக்கு பின்னால் அவன் உட்காரவில்லை எனில். உவலையனி, முதல் 2 ரக்காயத்துக்கு பின்னால் அவன் உட்காரவில்லை எனில். லா தசிஹு, கூடாது. சலாத்துகு, அவனுடைய தொழுகை கூடாது. அப்போ முசாஃபிரு 4 ரக்காயத்தை பூர்த்தி ஆக்கின்றான். அப்போ 2வது ரக்காயத்தில் உட்காந்தா என்ன பண்ணலாம், அத்தையாத்து ஓதலை. அப்போ அவனுடைய தொழுகை என்ன பண்ணாது, பூர்த்தி ஆகாது. இது ஏன் சொல்ல வராங்கன்னு தெரில. பொதுவாக எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி தானே, அத்தையாத்தில் உட்காரலாட்டி அந்த தொழுகை கூடாது தானே. வலவ் ஜலச, உட்கார்ந்தால் பாது ஓலையணி, முதலாவது 2 ரக்காயத்துக்கு பின்னால் உட்கார்ந்தால். சஹத் சலாத்துகு, அவனுடைய தொழுகை கூடும். மால் கராகத்தி, கராகத்துடன் கூடும். தூத்தபுரு ரக்காத்தானி, 2 ரக்காயத்துகள் கவனிக்கப்படும். அஹீரத்தானி, கடைசி 2 ரக்காயத்துகளை கவனிக்கப்படும். நாஃபிலத்தன், நஃபிலாக கணிக்கப்படும். அவன் தூத்தபுர்னா கணிக்கப்படும். லகு, அவனுக்கு. அப்போ அவன் 4 ரக்காய் தொழுகை தேவையில்லை. ஒருவேளை 4 ரக்காய் தொழுதான் அப்படின்னா கடைசி 2 ரக்காயத்து அது நஃபிலாக சேர்ந்துவிடும். அப்போ 2வது ரக்காயத்தில் உட்காராமல் அப்படியே தொடர்ந்து 4 ரக்காயத்து தொழுதால் இவனோட தொழுகையை கூடாமல் போய்விடும். இது எப்போ எப்படி அமையும், இவன் ஏன் இப்படி பண்ணுறான்,
இவன் ஏன் 2வது ரக்காத் தொழுவாமல் 2வது ரக்காத்தில் உட்காராமல் இவன் எந்திரிக்கிறான் அப்படின்னா, இப்போ ஒரு ஊரில் ஜமாத்தோடு சேர்றான். அந்த ஜமாத்து உள்ளூர் ஜமாத்து 4 ரக்காயத்து தொழுவுது. இவன் போய் 4வது ரக்காயத்தில் போய் 4வது ரக்காயத்தில் சேர்ந்துக்கிறான். 4வது ரக்காயத்தில் போய் சேர்றப்ப அவர் இமாம் என்ன பண்ணுவார்? அதுவும் பொருந்தாது. இவன் 2வது ரக்காயத்தில் போய் சேர்றான். அப்போ என்ன பண்ணுவார் இமாமு? இவனுக்கு முதல் ரக்காயத்து, இமாமுக்கு 2வது ரக்காயத்து. அப்போ இமாம் என்ன பண்ணுவார்? அவர் அத்தையாத்து ஓதுவார், இவன் அத்தையாத்து உட்காந்து ஓதுவான். இமாம் 3வது ரக்காயத்துக்கு எந்திரிப்பார். இவனுக்கு இது 2வது ரக்காயத்தா மாறிடும். அவர் திரும்ப 4வது ரக்காயத்தில் தான் உட்காந்து அத்தையாத்து ஓதுவார். அப்போ இவன் 2வது ரக்காயத்தில் உட்கார முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகும். இதுவாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. அங்கே இந்த பாராவில் நம்ம விளங்குறது என்ன அப்படின்னா, 2 ரக்காய் தொழுதா போதும். 4 ரக்காய் தொழுதான்னா கடைசி 2 ரக்காயத்து நஃபிலாக கணிக்கப்படும். ஒரு முத்தத்துல் கசரி, கசருடைய நாட்கள். லா யத்திம்மில் முசாஃபிரு, முசாஃபிரு பூர்த்தியாக்க மாட்டான். சலாத்தஹு, அவனுடைய தொழுகையை, ருபாயத்தை 4 ரக்காயத்து தொழுகையை பூர்த்தியாக்க மாட்டான். இல்லா இதா வசல, அடைந்தாலே தவிர, ராஜியன், திரும்பிய நிலையில், இலா கரியத்திகி, அவனுடைய ஊருக்கு, அல்லது மதீனத்திகி, அவனுடைய சிட்டிக்கு, அவனுடைய ஊருக்கு போகிற வரை அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஊர் எல்லையில் கால் வைக்கின்ற வரை அவன் 4 ரக்காயத்து தொழுகையை சுருக்கி தான் என்ன பண்ணுவான்? தொழுகுவான். அம்மா அறிந்துகள். இதானவா, அவன் நியத் செய்தாள். இக்காமத்தை, தங்குவதை நியத்து செய்தாள். ஃபி கரியத்தின், ஒரு ஊரில், அவளது மதீனத்தி, ஒரு சிட்டியில், லி முத்தத்தி, கால அளவு, 15 15 நாள் கால அளவுக்கு தங்குவதை நியத்து செய்தால், யோம நாள் 15 நாள் கால அளவுக்கு தங்குவதை நியத்து செய்தால், ஃபசாதன், அதைவிட கூடுதலாக தங்குவதை நியத்து செய்தால், எஜிபு வாஜிபாகும், இத்துமாமு, பூர்த்தியாக்குவது வாஜிபாகும். 15 நாள் அல்லாட்டி அதுக்கு மேலே ஒரு ஊரில் தங்குற முடிவு பண்ணிட்டா அப்போ அவனுக்கு கசரு கிடையாது. அவன் 4 ரக்காய் தொழுகையை 4ஆகத்தான் தொழுக வேண்டும். வைதா பக்கிய ஃபி கரியத்தின், அந்த ஊரில் அவன் தங்கினான். அவ் மதீனத்தி, அந்த மதினாலே அவன் தங்கினால், ஐயாமன், பல நாட்கள், அவளது சுகுரன், பல மாதங்கள் தங்கினாள். வளவு என்வி, மேலும் அவன் நியத் செய்யவில்லை. இக்காமத்தை, தங்குவதை நியத் செய்யவில்லை. ஃபீகா, அந்த ஊரில் தங்குவதை அவன் நியத்து செய்யவில்லை. ஃபயக்குசுரு, அவன் கசிர் செய்வான். சலாத்தகோட தொழுகையை கசிர் செய்வான். வலாயுத்திம்மு, அவன் முழுமையாக தொழமாட்டான். ஒரு ஊருக்கு போகிறான், போய் மாத கணக்கில் தங்கியிருக்கிறான். எப்போ திரும்பி போகணும் அவனுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, எந்த நியத்தும் இல்லை. அப்போ வேலை முடிஞ்சால் உடனே கிளம்பிடலாம் அப்படிங்கிற நியத்து மட்டும்தான் அவனுக்கு இருக்குது. அப்போ இவன் என்ன பண்ணுவான்? எத்தனை மாதம் தங்கியிருந்தாலும் சரி தான், இவன் கசிர் செய்யலாம். ஏன் அப்படின்னா, இவன் நினச்சி போகிறான் நம்ம வேலை 1 நாள் 2 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. இன்றைக்கி முடியும்ன்ட்டு அது மாத கணக்கில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம்? அவன் கசிர் செய்யலாம். ஆனால் ஒருவேளை அவனுக்கு தெரிந்தால் நம்முடைய வேலை 15 நாட்களுக்குள் முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் இப்போ முழுசாக தொழுகையே தொழுகணும். ஒருவேளை அவன் உறுதியாக நம்புகிறான் நம்மளோட வேலை 4 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்புகிறான். ஆனால் மாத கணக்காக நாள் தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போ இவன் என்ன பண்ணும்? முழுமையாக தொழ வேண்டும், கசிர் செய்ய கூடாது. ஓகே, மீதி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.